நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, டிங்க் கப்பிள்ஸ் பத்தி பேசுறீங்கன்னு அதுக்கு நெனைக்கிறேன். பேரு டிங்க் கப்புலாங்க. ஓகே. டிங்க் கப்பிள்ஸ் அப்டின்னா, ஆக்சுவலா நீங்க சொன்ன டாபிக்க பார்த்தோனே எனக்கு ஒரு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்க்கு வந்திருந்தாங்க. அதாவது மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு பெண் வந்து எப்போ முழுமை அடையறா அப்டின்னா, அவ தாய்மை அடையும் போது அப்டின்னும்போது, பெண்களுக்கு வந்து குழந்தை அப்டின்றது வந்து ஒரு இது வந்து ஓகேவா? இது வந்து எங்களால வந்துட்டு தொடர்ந்து கொண்டு போக முடியுமா? அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தே வாண்ட் டூ பில்ட் தியர் ஃபேமிலி லைக் திஸ்ன்னும்போது ஃபைன். அவங்களால எடுத்துட்டு போக முடியும். பட் என்ன ஆகும் அப்டின்னா, ஏன்னா ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கிறவங்க ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸே தேவையில்ல. ஏன்னா நெறைய பேர் குழந்தைக்காக கியூவா போய் ஹாஸ்பிட்டல் நிக்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லங்க. வேண்டாம். கடவுள் உங்களுக்கு தன்ன மாதிரி ஒரு விஷயத்த விதைச்சிருக்காரு அப்டின்னா, இந்த கிரியேஷன் மட்டும் தான். குழந்தையோட சிரிப்புக்கு ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்காம். ஓகே. யாரா இருந்தாலும் பாருங்களேன், ரொம்ப சோகமா இருந்தா ஒரு குழந்தை உங்ககிட்ட வந்து சிரிக்கும்போது, நம்மளுக்கு சிரிப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். செல்ஃப் டியூன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் வந்துட்டு நம்ம அக்கா கிட்ட பேச போறோம். முதல்ல அக்கா வந்துட்டு வெல்கம் பண்ணிடலாம். ஹாய்க்கா. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அக்கா, இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டாபிக்கோட தான் வந்துட்டு நான் வந்திருக்கேன். இப்ப நிறைய டைப்ஸ் ஆஃப் கப்புள்ஸ் வந்துட்டு இருக்காங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வந்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் லவ் பண்றதுல இருந்தே. சில பேருக்கு வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ்டா இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட் அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க சேர்ந்து வந்துட்டு ஒரு விஷயம் பில்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கப்புள்ஸ் வந்துட்டு இருக்காங்க. குழந்தைலாம் எதுக்குப்பா, நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தை, அதனால குழந்தைலாம் இது வேண்டாம், சம்பாதிக்கிறோம், நம்ம 2 பேரும் வந்துட்டு ஜாலியா வந்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சின்ன வயசுல நினைச்சோமோ, ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு இடத்துக்கு வந்து போய் சாப்பிடணும், இல்லை இந்த ஊரெல்லாம் போய் சுத்தி பார்க்கணும், அந்த மாதிரியான ஆசைகளை வந்து நம்ம நிறைவேற்றிக்கலாம். உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்ற மாதிரியான ஒரு இதுல வந்துட்டு இப்போ இருக்காங்க நிறைய கப்புள்ஸ். சோ இது ஒரு பக்கம் பார்த்தா ஹெல்தியான விஷயம் மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்க எதை நோக்கி போவாங்கன்னு வந்துட்டு தெரியல. சோ இது நல்லதா கெட்டதா? நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, டிங்க் கப்பிள்ஸ் பத்தி பேசுறீங்கன்னு அதுக்கு பேரு டிங்க் கப்புலாங்க. டிங்க் கப்பிள்ஸ் அப்டின்னா, டபுள் இன்கம் நோ கிட்ஸ். DINK. ஓ, ஓகே. இது ஃபுல் ஃபார்மே வேற இருக்கா? ஆமா. டுவல் இன்கம் ஆர் டபுள் இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்றது தான் இந்த டிங்க் கப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஆக்சுவலா நீங்க சொன்ன டாபிக்க பார்த்தோனே எனக்கு ஒரு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்க்கு வந்திருந்தாங்க. அதாவது மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங், அது ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங். அப்படி ஒரு 2 பேர் வரும்போது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, மேரேஜ்னா அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, அவங்க அந்த பையன் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மேரேஜ் அப்படின்றது போது நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப வந்து எங்க அப்பா அம்மாவை பார்த்து வளர்ந்துருக்கேன். என்னுடைய கூட இருந்தவங்க தே ஆர் லைக் மோர் ஆஃப் ஃபேமிலி பீப்புளா இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி பார்க்க போனா அந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்டா இருக்கிற பையன் வந்து அதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தான் எதிர்பார்ப்பாங்க யூஸ்வலாவே. அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. எப்போ பார்த்தாலும் வந்துட்டு வீட்டிலே இருக்கிறது, வந்து ரொம்ப ஒபீடியண்டா போயிட்டு இருக்கிறது, இல்லைன்னா வந்துட்டு பசங்கன்னு சுத்திட்டு இருக்கிறது. எங்க அம்மாலாம் பார்த்தா எங்க அப்பாவோட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. எங்க அப்பா கூட கேட்பாரு, என்ன வெளியே போலாமா? இல்லைங்க, பையன் இருக்கான், பொண்ணு இருக்கு, நம்ம வந்தா 2 பேரையும் கூட்டிகிட்டே போகலாம் அப்படின்னா, நாங்கள் மொத்தமாக ஃபேமிலியாக போய் நாங்கள் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கே தவிர்த்து, ஆனால் நாங்கள் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா தனியாக போய் நாங்கள் வந்து பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னா கூட எங்கள் அப்பா தனியாக அவருக்குன்னு வாங்கின மாதிரியோ அப்படியெல்லாம் பார்த்ததில்லை. எங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான். ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் பிளெஸ்ட், ஐ காட் பேரண்ட்ஸ் லைக் தட். பட் என்னால் அப்படி ஒரு பேரண்டாக இருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு டவுட் இருக்கு. ஸோ என்னுடைய மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, கொஞ்சம் நாளைக்கு கிட்ஸ் இல்லாமல் நானும் என்னுடைய பார்ட்னரும் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எங்களுக்கு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு இருக்கு. ஸோ அதை நான் வந்து இந்த பர்சனோடு நான் வந்து இவங்களை நான் மேட்ரிமோனியில தான் பார்த்தேன். இவங்க கிட்ட நான் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஷீ இஸ் வெரி மச் ஓகே வித் தட். ஓகே அப்படின்னு. யூஸ்வலா பெண்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, நிறைய அந்த காலகட்டத்துல இருந்துன்னா ஒரு பெண் வந்து எப்போ முழுமை அடையறா அப்படின்னா, அவ தாய்மை அடையும் போது அப்படின்னும் போது, பெண்களுக்கு வந்து குழந்தை அப்படின்றது வந்து ஒரு மாதிரி ஒரு ஐடென்டிட்டியா இருக்கிற ஒரு டைப்பா நம்ம ஒரு சொசைட்டில வாழ்ந்து வந்து ஒரு நம்ம ஜென்ரேஷன்ல இவங்களும் வந்துட்டு அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஐ எம் ஃபைன்,
கிட்ஸ் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற மாதிரி அவங்க ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்க என்ன இப்போ என்ன கொஸ்டின், இப்போ 2 பேருமே ஓகே தானே, அவங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, எப்படி நாங்க வந்து எங்களுடைய பேரண்ட்ஸ், எங்களுடைய சொசைட்டி, எங்களுடைய அந்த பியூர் ப்ரெஷர்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, நாங்க என்ன சொல்லலாம், நாங்க எப்படி அவங்களுக்கு வந்து இதை புரிய வைக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இப்போ நீங்க 2 பேரும் ஒர்க் பண்ண போறீங்க. எஸ் மேம், நீங்க கேள்விப்பட்டது இல்லையா, டிங்க் கப்பிள்ஸ் மேம், டபுள் இன்கம் நோ கிட்ஸ், நாங்க அதான் இருக்க விரும்புறோம் அப்படின்னு. சரி ஓகேங்க அப்படின்னும் போது இது வந்து நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணல, அதுதான் நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னா, ஆமா நாங்க பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணல, இது நாங்களாவே டிசைட் பண்ணது. ஸோ இதுல என்னென்ன இது வந்து சரியா தவறான்னு நம்ம போக வேண்டாம். ஓகே, இது வந்து எதையுமே நம்ம சரி தவறுன்னு போயிட்டோம்னா we start judging. இது என்னன்னா உங்க மைண்ட் செட். இப்போ உங்க மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, they want to எக்ஸ்ப்ளோர் வேர்ல்ட். அவங்க 2 பேரும் முதல்ல புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு வந்து லைஃப்பை வந்து லீட் பண்ணணும், அவங்களுடைய என்ஜாய்மெண்ட், அவங்களுடைய விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேணும்னா we can go, இல்லைன்னா no kids is fine with us அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது வந்து ஓகேவா, இது வந்து எங்களால வந்துட்டு தொடர்ந்து கொண்டு போக முடியுமா? அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, they want to build their family like this, ஃபைன், அவங்களால எடுத்துட்டு போக முடியும். பட் என்ன ஆகும் அப்படின்னா, நாளடைவில் they become very comfortable with each other, எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க, ஒரு 10 வருஷம் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் what they will do, திருப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அகெயின் what they will do. என்ன எக்ஸ்ப்ளோர், ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க வந்து உங்களுக்கு இப்போ எனக்கு வந்து டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், டெய்லியும் டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா ஒரு டைம் நான் டைம் அவுட் எடுக்கணும்னு நினைப்பேன். ஸோ அது வந்து என்னுடைய ப்ரொஃபஷனாக இருந்தால் ஓகே, பட் அது ஹாபியை என்றைக்குமே நம்ம வந்துட்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம். ஸோ அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு இது வந்து வேற ஏதாவது பண்ணுவாங்க, செய்வாங்க. இது எல்லா கப்புள்ஸ்க்கும் இந்த மாதிரி ஆயிடுவாங்கன்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரி வந்து கான்ஃபிடென்ட்டா எடுத்துக்கிறவங்க சில பேர் வந்து இந்த டேர்ம்ல அட்ராக்ட் ஆகி நாங்களும் அப்படி இருக்கோம்னு நினைச்சு அப்படி போகும்போது என்ன ஆகுனா, ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு கேப் வர்றதுக்கான வாய்ப்பு வரும். இப்போ குழந்தை வந்து ஒரு கேப் வர்றதை விட குழந்தையும் இல்லை அப்படின்ற பட்சத்துல அவங்க 2 பேரோடைய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு மிஸ்ஸிங் ஆவோ, இல்ல எப்ப வேணாலும் தே கேன் கோ பாட்டு. இப்போ உனக்கு எனக்கும் திடீர்னு ஒரு செட்டே ஆகலன்ற விஷயம் வரும்போது தே ஈஸிலி தே கேன் கோ ஃபார் டிவோர்ஸும். ஓகே, இப்போ ஒரு குழந்தைன்னு வரும்போது ஒரு செகண்ட் தே வில் திங்க் லைக், இந்த குழந்தை நம்ம எப்படி பண்றது, நம்ம வச்சுக்க முடியுமா, இவங்க கிட்ட கொடுக்க முடியுமா, இந்த குழந்தைக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த குழந்தைக்காகவாது ஒரு நிமிஷம் அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்காக குழந்தை இருந்தாதான் பிரியவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போலாம் குழந்தை இருந்தாலும் பிரிஞ்சிடுறாங்க. பட் ஒரு செகண்ட் அந்த செகண்ட் தாட்னு ஒண்ணு வருது இல்ல, அந்த தாட் அங்க இருக்காது. பிகாஸ் தே ஆர் ஃப்ரீ டு கோ அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்னு, ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஃபேமிலிஸ்ல நம்மளுடைய பெற்றவங்க இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா they will leave us and go permanentங்கும் போது நம்ம இந்த சமுதாயத்துல தனியாயிடுவோமோ அப்படின்ற ஒரு இன்ஃபியாரிட்டி அண்ட் இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு எதனா ஒண்ணுன்னா யாரு இருப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து மேபி ஆஃப்டர் 15 years அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா how they can handle this. அப்போ இந்த கொஸ்டின் அவங்களுக்கு வைக்கும்போது அவங்களுக்கு பதில் இல்ல, என்ன பண்ண தெரியல. அப்போ வரும்போது தான் மேம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஆனா அந்த வரும்போது அவங்களான அந்த ப்ராசஸ், அதாவது இவங்க 2 பேரும் இப்போ இவங்க மேட்ரிமோனில தான் பார்த்துருக்காங்க, இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ஸே வந்து எந்த அளவுக்கு போகும் தெரியாது. அவங்களோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு அவங்க பேசியிருக்கிறாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் ஒன்லி வி வில் நோ ஹவ் இட் இஸ். அப்படி இருக்கிற காலகட்டத்துல ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு வெறுமையோ இல்ல இந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணிருக்க கூட ஏதோ ஒரு இடத்துல வரும்போது they might get into conflicts. பட் இதே மைண்ட் செட்டோட ஸ்டாண்டர்டா நம்மளால எடுத்துட்டு போக முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியாது. ஒரு மாதிரி எங்கேயாவது அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மனசுல வந்து ஒரு லோன்லினஸ் வந்து ஈஸியா இந்த மாதிரி கப்பிள்ஸ்க்கு வந்து டக்குன்னு அட்ராக்ட் ஆயிடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற எதுவும் அவங்களுக்கு டிரைவ் பண்றதுக்குன்னு எதுவுமே இல்லை. கெரியரா டிரைவ் பண்ணாலும் ஃபினான்ஷியலா டிரைவ் பண்ணாலும் என்ஜாய் பண்ணணும்ன்ற அந்த ஒரு இதுதான் இருக்குமே தவிர்த்து ஒரு காலகட்டத்துல அப்புறம் when they really want to relax வரும்போது
there is nothing to see and enjoy. அவங்க ஏதாவது வந்து பண்ணி அவங்களுடைய லைஃப்ல அவங்கள திருப்பி அவங்க பாக்குறது, யூஸ்வலா குழந்தைங்க வந்து நம்மளையே வந்து ரெப்ளிகா பண்ணுவாங்க. ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியே யோசிக்குது பாரு அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளே நம்ம திருப்பி பாக்குற மாதிரி ஒரு இது வரும். ஸோ இது வந்து கட்டாயம் கிடையாது. இஃப் யூ ஆர் ரெடி கோ ஃபார்வர்ட். ஆனா அதுல வரப்போற சேலஞ்சஸை நீங்க சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அதுதான் ஒரு விஷயம். ஏன்னா ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கிறவங்க ஃபர்டிலிட்டி இஷ்யூஸே தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் குழந்தைக்காக கியூவா போய் ஹாஸ்பிட்டல் நிற்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ கிட்ஸ்ன்னு வரும்போதே அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகும். அதுக்காக பெரிய ப்ராசஸ் இருக்குன்ற மாதிரி இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து ஒரு பயம் இருக்கு. ஸோ பயத்தினால கூட இந்த மாதிரி டிங்க் கப்பிள்ஸா மாறிடுறாங்கன்றது ஒரு சின்ன கன்சர்ன். மேபி இப்ப நீங்க சொன்னதுல இருந்தே தான் வந்துட்டு எனக்கும் அதுவும் தான் தோணுச்சு. ஒருவேளை பேரண்டிங் நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்களோ ஒரு குழந்தை. ஏன்னா இப்ப குழந்தை பெத்துக்கிறதே வந்துட்டு ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதை வந்து ஸ்கூல் சேர்த்துணும். இப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போது என் காலேஜ் ஃபீஸே வந்துட்டு எல்கேஜி ஃபீஸா வந்துட்டு கட்ட வேண்டியது இருக்கு. அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஃபினான்ஷியல் நம்மளால ஸ்டேபிளா இருக்க முடியாது. நான் இதுவரையும் என் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டேன் வேலைக்கு போய். இப்போ நான் என்னை பார்த்துக்க ஒரு டைமா நான் அதை பார்க்குறேங்கிறதுக்காக ஒரு இதை லீனா எடுத்துக்கிறாங்களோ இத அப்படின்னு சொல்லி தோணுது. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்துட்டு குழந்தைங்கன்னு வரும்போது அவங்க சொல்ற வார்த்தைகள் எதுக்கு குழந்தைன்னா நாளைக்கு ஒண்ணு யார் பார்த்துப்பாங்க. ஸோ குழந்தைங்களே வந்துக்கிட்டு நம்ம ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்மளால வந்து இண்டிபெண்டா இருக்க முடியாத கட்டத்துல நம்ம குழந்தைங்க மேல டிபெண்டா இருக்கிற மாதிரியான ஒரு சர்க்கிளுக்காக தான் அந்த ஃபேக்டர் கொண்டு வராங்க. இப்போ என்னன்னா நானே இண்டிபெண்டா இருக்கேங்க, நானே சம்பாதிச்சு வச்சிருக்கேன், என்ன பாத்துக்கிறதுக்கு ஐ வில் புட் a caretaker. what is wrong in that? அதுதான். சோ அவங்களுடைய இது என்ன அப்படின்னா இப்போலாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, நம்மளே போய் எங்கேயாவது தங்கிக்கலாம். இப்போ நிறைய வந்துட்டு ஆஷ்ரமம்ஸ்லாம் இருக்குது, போய் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே போய் அங்கே தங்கிக்கிறாங்க. அங்கே ஒரு சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து அவங்க லைஃபோடைய இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நிறைய அவங்க வந்து இப்படி இருக்கிறதுக்கு அப்படி ஒரு டிபெண்டன்சி இல்லை. குழந்தை இருந்தாதான் நாங்க வந்து எங்களை யாராவது பார்த்துக்கணும்னு இல்லை, நாங்க அதுக்கும் நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் நிறைய கப்பல் சொல்றாங்க. ஸோ கிட்ஸ் ஆர் நாட், ஐம் நாட் கோயிங் டு இன்வெஸ்ட் ஆன் மை கிட். எனக்கு வந்து கிட்டு தான் என்னை வந்து பார்த்துக்கணும்னு இல்லை, ஐ வில் இன்வெஸ்ட் இன் சம்திங் எல்ஸ். அண்ட் நான் வந்து ஜாலியாக இருக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோ அந்த ஒரு ப்ரெஷரோ, என்ன குழந்தைய வளர்த்து வச்சிருக்கேன், அந்த குழந்தை எந்த தப்பும் பண்ணாமல் அதை வேற ப்ரொடெக்ட் பண்ணுமோ, அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து யோசிக்கிறாங்க. பட் இங்கே ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு குழந்தைய எல்லாமே அது ஒரு உயிர். யூ ஆர் bringing a life into this world which is equal to becoming a god. Yes. Create பண்றீங்க நீங்க. கடவுள் உங்களுக்கு தன்னை மாதிரி ஒரு விஷயத்த விதைச்சிருக்காரு அப்படின்னா இந்த கிரியேஷன் மட்டும்தான். ஒரு ஆணும் பெண்ணும் உருவாக்குற ஒரு உயிர் வந்து உங்களுதான், உங்களுடைய ரத்தம், உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், உங்களுடைய ஜீனன் வரும்போது நீங்க இல்லாத காலகட்டத்துல நீங்க விதைக்கிற ஒரு சீடா தான் அதை நீங்க பார்க்கணும். இன்னொன்னு அந்த குழந்தை இப்போ நிறைய விஷயத்துல பண்ணீங்கன்னா குழந்தையோட சிரிப்புக்கு ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்கான். யாரா இருந்தாலும் பாருங்களேன், ரொம்ப சோகமா இருந்தா ஒரு குழந்தை உங்ககிட்ட வந்து சிரிக்கும் போது நம்மளுக்கு சிரிப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒரு அந்த குழந்தைத்தனம், அந்த குழந்தையுடைய மழலைகள், இந்த குழந்தைங்க நம்மளுடைய என்விரான்மெண்ட்ல இருக்க நமக்கு வந்து அந்த நம்மளும் ஒரு காலகட்டத்துல சைல்டிஷா தவறு எது சரி எதுன்னு தெரியாம நம்ம வந்து அப்படியே ஒரு லைவ்லியா இருந்தோம். அந்த ஒரு லைவ்லினஸ் திருப்பி நம்மள வந்து ஒரு குழந்தையா உணர வைக்கிறது அந்த குழந்தைங்க தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்களுக்கு வேண்டாம் நீங்க நினைக்கிறது உங்க மைண்ட் செட். பட் அப்படியே எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா என்ன மாதிரி ஒரு லைஃபை நோக்கி போவோம். இப்போ நாளைக்கு குழந்தைங்களே இல்லாம கப்பிள்ஸ் வராங்க அப்படின்னா தென் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இல்ல எதுவுமே ஒரு காலகட்டத்துல அது அப்படியே வந்து எக்ஸ்டென்ஷன் மாதிரி போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வருது இல்லையா. ஸோ ஃபேமிலி அப்படின்னாலே கணவன் மனைவி குழந்தைகள் தான். ஸோ நான் என்ன சொல்றேன்னா அப்படியே உங்களுக்கு ஃபியர் இருந்துச்சுன்னா உடனே குழந்தை பெற்றுக்காதீங்க. ஒரு 1 year என்ஜாய் யுவர் செல்ஃப், எக்ஸ்ப்ளோர். உங்களுக்கான அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி வரும்போது when you are ready
நிறைய பேரண்டிங் கோச்சஸ் இருக்கு. நானே நிறைய பேரண்டிங் ஸ்கில்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ கெட் ப்ரிப்பேர்ட், கெட் யுவர் செல்ஃப் நோன் ஃபார் இட். அதுக்கான தயார்படுத்திக்கோங்க. தயார்படுத்திக்கிட்டு நீங்க குழந்தைய பெத்துக்கோங்க. இல்லைனாலும் டேக் யுவர் டைம். இட்ஸ் நாட் தட் குழந்தையே இல்லாம வாழ முடியாது, அப்படி கிடையாது. ஆனா குழந்தை இருக்கிறது வந்துட்டு உங்களுடைய சந்தோஷத்தை எடுத்துருன்ற அந்த ஒரு ஃபியர் வேண்டாம். ஓகே. உண்மையாவே நீங்க சொல்லும்போது எங்க வீட்ல இப்போ ஜென்ரலி வந்து எங்க வீட்ல நாங்க 4 பேரு. எங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு துணையா வந்துட்டு இவங்கலாம் இருப்பாங்க. அக்கா, தங்கச்சி எல்லாம் இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஆடான ஒரு சப்போர்ட் தான் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லி சொல்லி கேட்டு வளர்ந்த ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப புதுசா இருக்கு. மேபி என்ன மாதிரி நிறைய பேருக்கு இது புதுசா இருக்கலாம். கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முடிவுல இருக்கிற கப்பலுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நீங்க எந்த விஷயத்தினால இது வேண்டான்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்து இருந்தாலும் ஒரு குழந்தை உங்களோட ஹாப்பினஸ் ஸ்டீல் பண்ணவே பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ஒரு முடிவு நீங்க எடுக்கிறீங்கன்னா ப்ளீஸ் திங்க் அபவுட் இட். இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா மறக்காம செல்ஃப் டியூன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until it's bye from தேன்மொழி.